என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கன்சல்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கன்சல்ட் ப்ரைஸ் பேசி கிரிப்டோ கன்சல்ட் டெக்னிக்கலாக பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசி யூஎஸ்ஐ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன், வீக்லி டைம் ஃப்ரேம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பிடிசி யூஎஸ்ஐ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $95,700 ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி வீக்லி டைம் ஃப்ரேமே போயிடலாங்க. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணியிருக்கு ப்ரைஸு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கு ஒரு பெரிய பியர் கேண்டல் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த பெரிய பியர் கேண்டல் பார்த்தீங்கன்னா 98,000க்கு கீழே வந்து கேண்டல் கட்டாகி க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோன்னா $94,300. ஓகேங்களா, நான் ரவுண்டு ஃபிகராக சொல்லிடுறேன். 94,300க்கும் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் பிடிசி வந்து இதுதான் டாப் ஆப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டில் நவ் வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக சொல்ல முடியல. பட் ஆனால் ப்ரைஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷில் வந்துருச்சு. ஓகேங்களா, ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து ஒரு பியர் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. பட் ஆனால் வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து இன்னும் பெருசாக மாறல. பட் ஆனால் டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியர் ட்ரெண்டாக மாறிடுச்சு. சரிங்களா, அப்போ பியர் ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னா அவ்வளோதானப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. சரிங்களா, ஸோ இப்போ என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பிடிசி தான் பெருசாக கிராஷ் ஆகிருக்கும். சரிங்களா, பட் ஆனால் நம்ம ஹோல்ட் பண்ணுற ஆல்ட் காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக கிராஷ் ஆகி இருக்காது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிடிசி டாமினன்ஸ். ஓகேங்களா, ஸோ ஏன்னா பிடிசி கிராஷ் ஆகும்போது, பிடிசி கீழே வரும்போது சைமல்டேனியஸாக நம்மளுக்கு டாமினன்ஸும் கிராஷ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதாவது டாமினன்ஸும் கீழே வந்திருக்கு. சரிங்களா, பிடிசி கீழே வரும்போது அதே வகையில் டாமினன்ஸும் கீழே வந்திருக்கு. அதனால தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின்ஸ்லாம் வந்து பெருசாக ட்ராப் ஆகலை. ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் பிடிசி இதுதான் டாப்பு அப்படின்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். சரிங்களா, ஸோ பிடிசி இதுதான் டாப்னா அடுத்த பிடிசியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும்னா, இன்கேஸ் பிடிசி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போகிறான்னு வச்சுக்கோங்க. மேலே போகும்போது எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக போகக்கூடாது. நல்லா ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக போகக்கூடாது. ஓகேங்களா, ஒரு ஸ்லோ மூமெண்ட்டாக தான் போகணும். ஓகேங்களா, ஒரு ஸ்லோ மூமெண்ட்டாக போகணும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் புல் கேண்டில் இருந்ததுன்னா 3ஆவது நாள் பெரிய பியர் கேண்டில் வரணும். திரும்ப 2 நாள் புல் கேண்டில் வருதுன்னா திரும்ப 3ஆவது நாள் பெரிய கேண்டில் வரணும். பெரிய கேண்டில் பியர் கேண்டலாக வரணும். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்மேட்டில் போனால் மட்டும்தான் நம்மளுக்கு டாமினன்ஸு கிராஷ் ஆகுவான். ஓகேங்களா, ஸோ உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2 நாள் புல்லிஷாக பிடிசி போகிறான்னு வச்சுக்கோங்க. டாமினன்ஸு அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல சின்னதாக கன்சல்டேட் ஆகணும். ஓகேங்களா, அப்போது என்னென்னா நம்மளுக்கு வந்து பிடிசி வந்து பெரிய பியர் கேண்டலாக போட்டு கீழே இருக்கும்போது டாமினன்ஸு பெருசாக பியர் கேண்டில் போட்டு கீழே வருவான். ஓகேங்களா, அப்போது அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் புல்லிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகி பிடிசி மேலே போகும்போது டாமினன்ஸு சின்னதாக வந்து அந்த இடத்துல கன்சல்டேட் ஆகணும். ஸோ அப்படி நடக்கும்போது என்ன பண்ணோம் ஆல்ட் காயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிசி எப்போல்லாம் க்ரீன் கலர் கேண்டில் மேலே போகும்போதோ அந்த டைம்லாம் வந்து நம்மளோட ஆல்ட் காயின்ஸ் வந்து பெருசாக பம்ப் ஆகும். பிடிசி எப்போல்லாம் பெருசாக வந்து டம்ப் ஆகுதோ அந்த டைமில் ஆல்ட் காயின்ஸ் வந்து கன்சல்டேட் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா பிடிசி கீழே ட்ராப் ஆகும்போது டாமினன்ஸும் பெருசாக ட்ராப் ஆகும்போது ஆல்ட் காயின் வந்து கன்சல்டேட் ஆகும். மறுபடியும் பிடிசி வந்து நல்லா புஷ் கொடுத்து மேலே போகும்போது ஆல்ட் காயின்ஸ் பெருசாக புஷ் ஆகும். ஸோ இந்த மாதிரி போனால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆல்ட் காயின் சீசனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஆல்ட் காயின்ஸும் ஓரளவுக்கு நல்லா பம்ப் ஆகும். சரிங்களா, ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா சொலானோவில் நடந்தது பாருங்கள். சொலானோவில் நடந்திருக்கு பாருங்கள். இங்கே டாப் அவுட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா செங்குத்தாக கீழே இறங்கினா, கீழே இறங்கி பாருங்கள் எப்படி மேலே போயிருங்க. மேலே போனால் கீழே வந்தேன், மேலே போனால் கீழே வந்தேன், மேலே போனால் கீழே வந்தான். அதுக்கப்புறம் இந்த ஃபுல் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து கரெக்ஷன் வந்தான். மறுபடியும் மேலே போனால் திரும்ப கரெக்ஷன் கீழே வந்தான். திரும்ப மேலே போனால் திரும்ப கரெக்ஷன் வந்தான். திரும்ப மேலே போனால் திரும்ப கரெக்ஷன் தான். திரும்ப மேலே போயிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ஹையை உடைக்கவில்லை, அப்படியே வந்து லோவரை ஃபார்மேஷனில் கீழே வந்துருக்கான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நடக்கணும். அதாவது இந்த மாதிரி ஸ்விங்கு வந்து குட்டி குட்டி ஸ்விங்காக நடக்கணும். மேலே போய் கீழே வருது, மேலே போய் கீழே வருது.
ஸோ இப்படி மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா ஹையை உடைக்கவே இல்லை. ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலேருந்து கீழே வந்துட்டான். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பிடிசியும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிசி அந்த மாதிரி குட்டி குட்டியாக மேலே போய் குட்டி குட்டியாக மேலே போய் ஸ்விங்கு மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு டாமினன்ஸில் நல்லாவே வந்து கீழே வரும். ஓகேங்களா, அப்போ எப்பப்பெல்லாம் வந்து பிடிசி வந்து கொஞ்சம் மேலே போகிறானோ டாமினன்ஸ் கன்சல்டேட் ஆகும், ஆல்ட் காயின்லாம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். எப்பப்பெல்லாம் பிடிசி நல்லா கீழே இறங்குறானோ டாமினன்ஸும் பெருசாக கீழே இறங்குவான், ஆல்ட் காயின்ஸ் கன்சல்டேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த ஆல்ட் காயின்ஸுன்றது நல்லாவே பம்ப் ஆகும். ஸோ அப்படி பம்ப் ஆகுற டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரிக்குள்ளே முடியணும். ஸோ ஆல்ரெடி என்ன பண்ணிட்டான், பிடிசி நல்லாவே கீழே வந்துட்டான். ஸோ இன்னும் வந்து டிசம்பர் ஜனவரி மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த பீரியடில் இந்த மாதிரி ஃபார்மேஷனில் ஒரு கரெக்ஷனுக்காக போகணும். அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, இதுதான் நம்மளுக்கு ஆல் டைம் ஹை தானா, அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு இங்கே கரெக்ஷனுக்காக போகணும் மார்க்கெட்டு. அப்படி கரெக்ஷனுக்காக போகும்போது தான் நம்மளுக்கு ஆல்ட் காயின்ஸில் வந்து நல்ல ஒரு பம்பு நடக்கும். ஓகேங்களா, ஸோ அது முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சைமல்டேனியஸாக கீழே வரும். ஓகேங்களா, இதோட வந்து நம்மளுக்கு வந்து ஜனவரி மந்தோட வந்து நம்மளுக்கு ஜனவரி மந்தோ இல்லைன்னா பிப்ரவரியோட பிகினிங், ஓகேங்களா, அந்த பீரியடுக்குள்ளே நம்மளுக்கு முடிஞ்சிடணும். இல்லை இன்கேஸ் இது போகாமல் ஜனவரி மந்த்தையும் இது போகாமல் இன்னொரு சினாரியோ இருக்குது. அதாவது இங்கேருந்து நம்மளுக்கு ஸ்லோவாக ஏற்றினாலும் இந்த சினாரியோ நான் சொன்னேன். ஸோ இப்போ ரெண்டாவது சினாரியோ என்னென்னா, இங்கேருந்து அவன் ஃபெரோஷியஸாக மேலே ஏற்றுறான்னு வச்சுக்கோங்க, நல்லா ஃபெரோஷியஸாக மேலே ஏற்றும் போது இன்கேஸ் அவன் வந்து 145 150 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மேலே போகிறான்னு வச்சுக்கோங்க, ஃபெரோஷியஸாக மேலே போனான்னு கன்ஃபார்மாக போவோம் அந்த இடத்துக்கு. அப்படி போனான்னா கண்டிப்பாக டாமினன்ஸும் பம்ப் ஆகும். டாமினன்ஸும் பம்ப் ஆகும், ஆல்ட் காயின் பெருசாலாம் பம்ப் ஆகாது, ஒரு லிமிட்டடாக பம்ப் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இது நடந்ததுன்னா நம்மளுக்கு ஜனவரி மந்த்தையும் தாண்டி மேலே போகும் ப்ரைஸு. ஐ மீன் ஜனவரி மந்த்தையும் தாண்டி இன்னும் வந்து இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூஷன் ஆகும். அப்படி ஆயிடுச்சுன்னா இந்த 4 year சைக்கிள் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். கொலாப்ஸ் மீன்ஸ் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த 4 year சைக்கிள் வந்து என்னென்னா எக்ஸ்டெண்டட் மாதிரி ஆகிடும், இல்லைன்னா வந்து ஷார்டன் மாதிரி ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் அது என்ன சைக்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுது, என்ன மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்றதை நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் 4 year சைக்கிள் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் லாங் டேர்மாக நம்ம ஹோல்ட் பண்ணுறது இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ என்னோட இதுவே நான் கொஞ்சம் பிளான் பண்ணிப்பேன். நான் வந்து என்ன பண்ணேன், என்னோடய ஸ்ட்ராட்டஜியே கொஞ்சம் வந்து அதுக்கேற்ற மாதிரி இது கொஞ்சம் இது பண்ணிடுவேன். ஓகேங்களா, அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக லாங் டேர்ம் அடுத்த 4 வருஷத்துக்கு 5 வருஷம் 4 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அப்படின்றது ஹோல்டு பண்ணாமல் ஒரு ஷார்ட் டேர்ம் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் என்ட்ரி, குறிப்பிட்ட ஏரியாவில் எக்ஸிட், குறிப்பிட்ட ஏரியாவில் என்ட்ரி, குறிப்பிட்ட ஏரியா எக்ஸிட். ஓகேங்களா, ஸோ இன்கேஸ் இது ஜனவரியை தாண்டி போகுதுன்னா அதுதான் பிளான். ஓகேங்களா, ஸோ அது எப்படி என்ன ஏதுன்றது சொல்கிறேன் நான் எப்படின்ட்டு. சரிங்களா, ஏன்னா நம்மளுக்கு இந்த ஜனவரி மாதத்துக்குள்ளே இது முடிஞ்சால் மட்டும்தான் இந்த 4 year சைக்கிள் கண்டினியூஷன். ஜனவரி தாண்டி மேலே போகுதுன்னா இது 4 year சைக்கிள் கொலாப்ஸ். அதுக்கப்புறம் அது எந்த சைக்கிளை ஃபாலோ பண்ண போகுதுன்னு தெரியல. அப்படி எதாவது சைக்கிளை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணதா இல்லையான்னு தெரியல, ஆனால் அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான் பண்ணிப்பேன். ஓகேங்களா, ஸோ அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் என்ட்ரி, குறிப்பிட்ட ஏரியாவில் எக்ஸிட், அந்த மாதிரி ஒரு பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த சைக்கிளோட இதுதான் அப்படின்றது நம்ம ஜாலியாக இது பண்ணலாம். இல்லாத பட்சத்தில் நம்ம அந்த மாதிரி பிளானில் போயிடும். அப்போ என்னென்னா, இப்போது இன்கேஸ் இவன் புல் பேக்காக மேலே போவான், கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு புல் பேக்காக மேலே போவான் பாருங்கள். அந்த புல் பேக்காக எங்கே மேலே போகிறானோ அந்த இடத்துல வந்து நம்ம அந்த இடத்துல போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஆல்ட் காயின்ஸும் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஓகேங்களா, அந்த டைம் பார்த்து நம்ம எஸ்கேப் ஆகுது பெட்ரு. ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ரைட், அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி கேண்டில். ஓகேங்களா, இயர்லி கேண்டில் இன்னும் க்ளோஸ் ஆகலை. சரிங்களா, ஸோ இயர்லி கேண்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 1 yearக்கான கேண்டில். இது வரைக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிடிசிலேயே இந்த புல் ட்ரெண்டுக்கான இதில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது புல் ட்ரெண்ட் அந்த டைமில் பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி ஒரு வீக்கஸ்ட் கேண்டலே ஃபார்ம் வந்து கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 2017 நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலு, 2021 ஓரளவுக்கு புல்லிஷ் கேண்டலு. ஆனால் இந்த 2025 பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கஸ்ட்டு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகும். இது வரைக்கும் ஃபார்ம் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் இது புல்லிஷ் கேண்டலாக என்னன்றது தெரியல. இது வரைக்கும் இது வந்து ஒரு வீக்கஸ்ட் கேண்டல். வீக்கஸ்ட் கேண்டல்லாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டர்ஜி டைப்லேயும் என்னமோ ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ இன்னும் ஒரு 1.25 மந்த்துக்கிட்ட இருக்குது இந்த இயரோட கேண்டல் முடியத்துக்கு. ஸோ இது எப்படி நடக்குதுன்றது பார்ப்போம். சரிங்களா, இது எந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆகுதுன்றது பார்ப்போம். ஆனால் இப்போ வரைக்கும் பார்க்கும்போது இது வந்து ஒரு டோஜி டைப்பில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த 2025 அதாவது இந்த புல் மார்க்கெட் இந்த 4 இயர் சைக்கிள் இருக்கும்போது ஒரு கேண்டல் கூட நம்மளுக்கு பியர் கேண்டலாக வந்தது கிடையாது. ஸோ இதுவும் எப்படி நடக்குதுன்றது பார்ப்போம். சரிங்களா, ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கீழே வந்ததுன்னா, அதாவது எதுக்கு கீழே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 93,455. இதுக்கு கீழே போயிடுச்சுன்னா இது பியரிஷ் கேண்டலாக வந்துடும். சரிங்களா, இது வரைக்கும் ஆனது கிடையாது அந்த மாதிரி. சரிங்களா, பட் இப்போவும் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படின்றது. ஓகேங்களா, ஸோ இந்த கேண்டில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. டிசம்பர் லாஸ்ட் முடியும் போது இந்த கேண்டலோட டீட்டெயில்ஸ் என்னன்றது நான் அப்டேட் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஓகேங்களா, ஸோ நிறைய விஷயத்தை பார்க்கணுங்க. சரிங்களா, உடனே நம்ம எதுவுமே இப்போது டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வீக்லியில் ஒரு புல்லிஷில் இருக்குது. பட் ஆனால் டெய்லியில் இது லைட்டாக பியரிஷாக மாறி இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த மந்த்து கேண்டலோட க்ளோசிங்கும் நம்ம பார்க்கணும். ஸோ மந்த்து கேண்டில் வந்து என்ன மாதிரி க்ளோஸ் வைக்குதுன்றது பார்க்கணும். சரிங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து இங்கேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக மேலே போனால் நல்லா இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இங்கேருந்தோ அல்லது வந்து இன்னும் கொஞ்சம் கீழே. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இப்போதைக்கு கொஞ்சம் மேலே வந்து புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கு. பட் ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு போனாலும் நல்லா தான் இருக்கும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மெயினான விஷயம் சொல்லணும்னு நினச்சேங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டை யூஎஸோட கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து அந்த ஷட் டவுன்லேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓப்பன் பண்ணும்போது இந்த வாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நியூஸஸ் இருக்குது. நான் காமிக்கிறேங்க. ஸோ இந்த வாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸஸ் இருக்குது. ஸோ இந்த நியூஸஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரியாக்ட் ஆகும் மார்க்கெட்டு. ஸோ எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இந்த 1.5 மாதமாக வந்து நம்மளுக்கு நியூஸஸ் எதுவே, அதாவது என்னென்னா எந்த விதமான டேட்டாவும் வரலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்ன டேட்டா வரப்போகுது ஏது டேட்டா வரப்போகுதுன்றது மார்க்கெட்டே ஓரளவுக்கு பேனிக்கில் இருக்குது. ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா வரப்போகுது. ஓப்பன் ஆகுதுனால நிறைய டேட்டா வரப்போகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்து இந்த எஃப்ஓஎம்சி மீட்டிங் வருது. ஒரு நிமிஷங்க. ஃபஸ்ட்டு இந்த தேர்ஸ்டே காலையில் 12:30 பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எஃப்சி மீட்டிங் வருது. அதே நாளில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, நான் ஃபார்ம் பேரோலு, ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டான நியூஸு. ஸோ இதெல்லாம் வந்து வரத்துக்கான இதெல்லாம் வரப்போகுது. இதுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி டேட்டா வர்றதுன்றது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து ஓரளவுக்கு டிசைட் பண்ணுவாங்க. ஓகே ரைட். ஏன்னா இப்போ ஏன் மார்க்கெட் இந்த அளவுக்கு கிராஷ் ஆனதுக்கான ரீசன் ஒன் ஆஃப் த ரீசன் அதுவாக கூட இருக்கலாம். ஏன்னா எந்த விதமான டேட்டாவும் இல்லாததுனால அப்போ மார்க்கெட்டில் என்ன அதாவது இந்த இடத்துல என்ன நடக்குதுன்றது தெரியாமல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய ஃபண்டை வந்து புல் அவுட் பண்ணிவிடுவாங்க, வெளியில் எடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்த டேட்டாவில் ஏதாவது ஒரு நெகட்டிவாவோ இல்லை ஏதாவது ஒரு ரேஞ்சு ஓகேங்களா, ஏதாவது ஒரு பாசிட்டிவாவோ இல்லை ஏதாவது ஒரு இதில் வந்ததுன்னா ஓரளவுக்கு நியூட்ரலாவோ இல்லை பாசிட்டிவ் வந்ததுன்னா ஓகே ரைட்டு ஓகே அப்படின்ற மாதிரி திரும்பவும் வந்து ஏற்றுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய லெவல்ஸ் எல்லாமே நான் வந்து டெலகிராமில் நான் கொடுக்குறேங்க. ஸோ மேலே போனால் எது வைக்க போகணும் அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. சரிங்களா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன புஷ்ஷுக்கெலாம் அதாவது 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புஷ்ஷு கொடுத்தது கீழே. ஸோ இந்த ஒரு புஷ்ஷுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுமான்றது தெரியல. ஓகேங்களா, ஸோ அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இன்றைக்கான கேண்டலோட க்ளோஸ் எங்கே வந்து க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $96,700. ஓகேங்களா, அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் வைக்குதான்றது பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு புல்லிஷ் கேண்டல் வரணும். ஓகேங்களா, பேக் டு பேக் புல்லிஷ் கேண்டல்ஸாக வரணும். ஸோ வருதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா, ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டிருக்கேன், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசி 2 டிஸ்கில் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன் லைசன்ஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும், நீங்களும் ஒரு ஓன் லைஸ் பண்ணிட்டு நம்ம ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.